காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அடுத்த நாள் அவர் வர்றாரு. யாரு? யூனுஸ். என்ன நினைச்சிட்டு வர்றாரு? எல்லாம் ஊரே இல்லாம போயிரு, காலியா இருக்கு, ஊரு போய் இருக்க மாட்டான், எல்லாம் பாடி தான் கிடக்கு, கட்டணங்களா இடிஞ்சு கிடக்கு, நம்ம போய் அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம்னா ஊருக்குள்ள வந்தா சேன்னு இருக்குது. அந்த மக்கள் சந்தோஷத்துல இந்த மாதிரி அதாபுல இருந்து எல்லாம் தப்பிக்க வச்சுட்டான்ல, ஒரே அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் புகழ்ந்துகிட்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அந்த மக்கள் எல்லாம் நடமாடிக்கிட்டு. இப்படி எட்டி பார்த்தாரு, ஊர் எல்லைக்குள்ள பார்த்தாரு, ஊர் வந்து நல்லா இருக்கு, எந்த ஒரு முந்தி இருந்ததை விட நல்லா இருக்கு. இவர் போகும்போது எப்படி இருந்துச்சோ அதை விட இருக்குது. உடனே இவருக்கு வந்து ஆத்திரம் வருது. யாருக்கு மேல ஆத்திரம்? அல்லாஹ் மேல. அல்லாஹ் மேல எப்படி நம்மள்ட்ட சொல்லிவிட்டு எப்படி அழிக்காம விடுறது? நம்மள்ட்ட சொன்னால சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க, நான் என்ன முகத்தோடு கூட அவங்க பாக்குறது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், தன்னூனி இஸ்ஸரவ முகாலிபன், மீன் வயிற்றில் இதாரே. அவருக்கு பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான், தன்னூன்கிறான். தன்னூன் என்றால் மீன் வயிற்றில் இருந்தவர். மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை நினைத்து பார். இஸ்ஸரவ முகாலிபன், கோபித்துக் கொண்டு போகிறார். அவரு நம்ம கிட்ட கோபிச்சுக்கிட்டு போறாரு. அல்லன் நக்திர அலைஹி, அவர் மீது நமக்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்துக் கொண்டார். கோவிச்சுட்டு போனோம்னா தப்பிச்சுக்கிறோம் நினைச்சுக்கிட்டாரு. கோவிச்சுட்டு எங்க போவங்கிற, எங்க போவ? பூமியை விட்டு நீ செவ்வாய் கிரகத்துக்கு போனா அங்கே, அதுவும் ஏன் கிரகம் தானே, இந்த பூமியே விட்டுட்டு நீ சந்திர மண்டலத்தில் குடியேறினா கூட அதுவும் என்னுடைய தானப்பா, நீ எங்க கோவிச்சுட்டு போறேன்னு கோவிச்சுக்கிட்டு போற. அந்த அல்லாஹ்வுடைய பூமிக்குள்ள நீ சுத்த போற, எங்க போனாலும் ஏன் பூமி, எங்க போற நீ? அப்படி எல்லாம் கேட்கிறான். அல்லன் நக்திர அலைஹி, நமக்கு அவர் மீது சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார். அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், ஃபனாதா ஃபில் ஸுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று இருள்களுக்குள்ள இருந்து கொண்டு அவரை சொல்ல வச்சுட்டேன். மீன், அப்புறம் கடல் இருள், அதுக்குள்ள முழுங்க வச்சு, மீனோட திமிங்கலம், மீனோட மீன் நினைச்சிட கூடாது. திமிங்கலங்கிறது இந்த பில்டிங்ல பாதி இருக்கு, அவ்வளவு பெரிய திமிங்கலங்கள்லாம் இருக்குது. அது உள்ள போய் எப்படி மீனுக்குள்ள போயிட்டு வந்தான்னு கேட்க கூடாது. அதுக்குள்ள ஒரு மனுஷன் உசுரோட போயிட்டு வர முடியும், இப்போ வர முடியும். இப்போ கூட என்ன செய்ய முடியும்? அவர் அதிக நாள் இருந்தாரு, அவ்வளவுதான். அது கடிக்காம அப்படி முழுங்கிருச்சுன்னு சொன்னா அதுல அவ்வளவுக்கு இடங்கள் இருக்குது. கற்பறையில் இருக்கிறத விட லேசத்தான் இருக்காது. அந்த மாதிரி உள்ள அல்லாஹ் உள்ள தள்ளிவிட்டான் மீனுக்குள்ள. அங்க உட்கார்ந்துட்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இது குர்ஆன்ல உள்ள சம்பவம். இது அல்லாஹ் சொல்லிட்டு இன்னும் சொல்றான், வலா தகுன் க சாஹிபில் ஹூத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்றான், வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா தகுன் க சாஹிபில் ஹூத். முஹம்மதே, அல்லாஹ்வுடைய உத்தரவு எதுவா இருந்தாலும் அதை ஏற்று நீ பொறுமையாக ஏறி. வலா தகுன் க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை போல நீ ஆகிவிடாதே. அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு நபிமார்களை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான், அவரை போல நீ ஆகும்பான். இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கட்டளை போடுவான், இப்ராஹிம் வழியில நீனும் போ அப்படிம்பா. மூசா நபியை பத்தி சொன்னால் மூசாவை சொல்லிட்டு மூசா வழியில நீனும் போன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னால் அவர் பாதையில நீனும் நட அப்படின்னு சொல்லுவான். இவரை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் மாதிரி நீ ஆவாதங்கிறான். ஒரு நபியாவும் ஆக்கிவிட்டு அந்த நபி மாதிரி நீ நடக்க கூடாது. வலா தகுன் க சாஹிபில் ஹூத், ஏன் அப்படி நடக்க கூடாதுங்கிறான்? அல்லாஹ் அவ்வளவு கோபப்படுறான் இவர் மேல. என்னடா நான் ஒரு ஹுக்கும செய்யறேன்னா என்கிட்ட எதிர்கேள்வியா? நான் என்ன நினைச்சதை செய்வேன், நீ ஒரு கோரிக்கை வச்ச, அவன் திருந்தரும் ஒரு கோரிக்கை வைக்கிறான். ஓன் சொல்ல கேட்டு அழிக்கிறத விட அவன் சொல்ல கேட்டு காப்பாத்துற கரெக்ட் நான் நினைப்பேன். அது ஓன் சொல்லத்தை நான் கேட்கணும்னா என்ன அர்த்தம்? அது நீ எஜமானா நான் எஜமானா? அல்லாஹ் எப்படி இதை பாக்குறான்? நீ எஜமான நான் எஜமானா? நான் எஜமான் நீ கேட்ட சரிண்ட, அவன் கேட்கிற சம்பந்தப்பட்டவன் திருந்துட்டாங்கிறான். அப்ப ஓன் சொல்ல கேட்டு திருந்தணும் அழைக்கணுமா? நீ சொன்ன நான் கேட்கணுமா? நீ ரப்பா நான் ரப்பா? அந்த அளவுக்கு இது நான் அப்படி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லல. எப்படி சொல்றான்னு கேட்டா, லவ்லா அன்த தாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி, எனது அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் லனுபில பில் அராய் வஹு மதுமூம், இழிந்த நிலையில அவரை வெட்ட வழியில தூக்கி எறிஞ்சிருப்பேன். அவர் செஞ்ச தப்புக்கு போனா போகுதுன்னு நான் மன்னிக்கல, அவர் கெதியே வேற, இழிவுபடுத்திருப்பேன். நுபுவத்தை பறிக்கிறதா இழிவு. நபின்னு உன்னை அனுப்பி வச்சா நீ வந்து எனக்கு எஜமான பாக்குறியா?
ஓன் சொல்ல நான் கேட்கணும்னு பாக்குறியா? நான் என்ன சொன்னாலும் கட்டுப்படக்கூடிய நிலையில நீ இருக்கணுமே தவிர ஓ விருப்பத்தை செய்யறவனா நான் இருக்கணும்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லித்தான் அல்லாஹ் என்ன செய்யறான். ஆனாலும் என்ன செய்யறான், ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன். அதுக்காக யூனுஸ் நபி மட்டும் திட்ட கூடாது யாரும். பிந்தி அல்லாஹ் சொல்லிவிட்டான், இவர் நான் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இழிவு ஆக்கியிருப்பேன். ஆனாலும் ஃபஜ்தபாஹு ரப்புஹு, ரப்பு அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்களில் ஒருவராக நல்லவர்களில் ஒருவராக நான் ஆக்கிவிட்டேன். அது வேற விஷயம். ஆனா இந்த குணாதிசயம் உனக்கு வரக்கூடாது முகமதே. எந்த குணாதிசயம்? நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும் அப்படிங்கிற குணாதிசயம் வந்துடக்கூடாது. என்னுடைய இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு நான் கட்டுப்பட்டவன், அந்த குணாதிசயம் வரணுங்கிறதுக்குத்தான் யூனுஸ் மாதிரி நீ ஆகாதே, அவர் வழியில போகாதேங்கிறான். இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? இதுல என்ன விளங்குது? என்னங்க ஒரு தொழுதுகிட்டு இருந்தானா அவுலியா சாவலமி பாசா, ஒரு பறவை சத்தம் போட்டுச்சான். பறவை சத்தம் போட்டோன்னு நினைச்சாராம், அப்படி பிடிச்சு கழுத்து தெரிச்சு ஒன்றை கொண்டுட்டாரான். பறவை சத்தம் போட இருக்க, அதுக்காக வேண்டி இவருக்கு எப்படிலாம் சாபம் கொடுக்கிறது? அப்ப இப்படி எல்லாம் என்னென்னமோ அவளுக்கு பிடிக்காத ஒண்ணு உலகத்தில் நடந்தா உடனே அழிச்சு போடுறது. தென்காசியை நாசமாக அழிக்கிறது, கீழக்கரையை அழிக்கிறது, இப்படி போற ஊர்களை எல்லாம் அழிக்கிறது, நாசமாக்குறது, இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தாரு அவளியா பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி கொள்ள கூடத்துக்கு உதவி செய்யறது, திருட்டு பல பிடிச்சி தண்டிக்கிறதுக்கு பதிலாக கொள்ள கூடத்துக்கு என்ன செய்யறது, உதவி செய்யறது. இந்த மாதிரி எல்லாம் பல தப்புகளை இவங்க அவுலியாக்கள் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு விளங்குது, அப்படி எல்லாம் அல்லாஹ் செய்ய மாட்டான். எப்படி செய்ய மாட்டான்? நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டான். யூனுஸுடைய விருப்பம் என்ன? யூனுஸ் நபி ஆசை என்ன? அந்த மக்கள் அழிக்கப்பட்டிருக்கணும், அவருடைய ஆசை. நம்ம போகணும், நம்ம நினைச்சதங்க நிறைவேறி இருக்கணும், அப்பதான் நமக்கு ஒரு மரியாதை. இல்லன்னா என்ன மரியாதை நமக்கு இருக்கு அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அல்லாஹ்வுடைய ஆசை வேற. அந்த அல்லாஹ்வுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டால் தான் அவர் நபி. இதுக்கு தானே அல்லாஹ் 40 நாள் அழுவ வச்சுட்டான் அவரை. அவர் உணர்ந்துட்டார் உடனே, அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர கடவுள் இல்ல, நான் தப்பா பண்ணிட்டேன், நான் கடவுள் நினைச்சுட்டேன், உன்னை தவிர கடவுள் இல்ல, சுப்ஹானக, நீ தானே எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன், நான் குறை உள்ளவன் தானே, அதனால அதை சொல்லியிருப்பேன், அதனால நடந்திருப்பேன். சுப்ஹானக, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய விதத்தில் மன்னிப்பு கேட்டார். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரனா இருக்கிறேன், நீ செஞ்ச 100% கரெக்டா இல்ல, உன்னுடைய தீர்ப்பு எந்த தப்பும் கிடையாது, நீ செஞ்ச கரெக்டா செஞ்சிருக்கிற, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார். அது வேற விஷயம். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? அல்லாஹ் எந்த ஒரு அடியாரையும் நபியாகவே இருந்தால் கூட அவர் நினைச்சதை செய்யக்கூடியவனாக இருக்கவில்லை, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவராக அவரும் இருக்கவில்லை. அவர் தன்னுடைய சக்தியை காட்ட வேண்டியதானே. இஸ்ராயல் உசுரை பிடிச்சிட்டு போகும்போது அப்துல் காதர் ஜிலானி கைத்த போட்டு இழுத்தார, அந்த மாதிரி இவர் இழுக்க வேண்டியதானே, யூனுஸ் நபி இழுக்க வேண்டியதானங்க. அழிச்சு விட்டு காப்பாத்தி விட்டே நீ, இப்ப பாரு நான் அழிச்சு காட்டுறேன், இவர் செய்யலாம்ல. இப்ப அல்லாஹ் காப்பாத்தினால வந்தார்ல கோவமா, என்ன பண்ணிருக்கலாம்? இந்த பார்வையில இப்படி எரிச்சிருக்க வேண்டியதான அந்த ஊரைய. அதெல்லாம் சும்மா கதை நடக்காது. ரப்புல் ஆலமீனுக்கு தான் அதெல்லாம் முடியுமே தவிர எவனும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. இத நம்ம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல இருந்து இந்த சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உஸைர் ஒரு நபி பாருங்க. இதெல்லாம் நபிமார்கள் எதுக்கெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, நபிமார்களுடைய நிலைமை இதுன்னா இவங்க எல்லாம் ஏமாத்தணும். நபிமார்கள் கன்ஃபார்மா மகான்கள். மகான்கள்ங்கிற யாருக்கும் சந்தேகம் கிடையாது. நம்ம யார மகான்கிறோமோ அவங்க எல்லாம் மகானா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அப்ப மகான்கள், ஒரிஜினல் மகான்களுடைய நிலைமையே இதுதான் என்பதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளை இந்த மாதிரி மகான்கள் பெரியார்கள் நம்மளை ஏமாற்ற முடியாது. அதுக்கு தான் இந்த சம்பவங்களை சொல்றோம். உஸைர் என்று ஒருத்தர், அவர் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. எப்படி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா நபிய அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்களோ, அதே மாதிரி யூதர்கள் யார சொன்னாங்கன்னு கேட்டா உஸைர்ங்கிறவரை அல்லாஹ்வுடைய மகன். காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் சொல்கிறார்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன்ங்கறாங்க. நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று, யூதர்கள் சொல்கிறார்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் அப்படிங்கிறாங்க. அது ஏன் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுல 259வது வசனத்துல, ஒரே ஒரு வசனத்துல அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சம்பவம்? இந்த உஸைர் போயிட்டு இருக்கிறார், ஒரு கழுதையில ஏறி, கழுதைன்னா அந்த காலத்து பிரயாணத்துக்குள்ள வாகனம். கழுதை நம்ம நாட்டில் உள்ள கழுதையில வளைஞ்சு போய் காலை ஒடிச்சு வச்சுக்கிறாங்களா? அது இல்ல, ஒரு ஆளை ஏறி போகலாம். கழுதைன்னா அது அந்த நாட்டு கழுதை அப்படி இருக்கும், கோவேறு கழுதைங்கிறவங்க அந்த மாதிரி. அப்ப கழுதையில ஏறி ஒரு ரசூலுல்லாஹ் கழுதையில பிரயாணம் பண்ணி போயிருக்காங்க. நம்ம நாட்டில் வேணும்னு காலை ஒடிச்சிடுறாங்க, அந்த சலவைக்கு துணி சுமக்கிறதுக்கு உதவட்டுங்கிறதுக்காக வேண்டி. அந்த